திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். இந்த அதிமுக கொடுக்கிற அரிசி தான் அரசியலா? ஐயா கலைஞர் வந்தா 5 கிலோ அரிசி கொடுத்தேங்கிறாரு. அந்த அரிசியல் தான் அரசியலா? இதான் அரசியலா? எது அரசியல் என்பதை தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை தடுப்பதற்கு 6 மரங்கள் தேவைங்கிறாங்க. இந்த சாலையில எத்தனை வாகனங்கள் போகுது, எத்தனை மரங்கள் இருக்கு? ஒரு மனிதனுக்கு 422 மரம் இருக்கணுங்கிறான் ஒரு மனிதனுக்கு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு உலகத்துல, கனடா என்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு 8953 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. 8953 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு, அது 4461 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. ஆனா கேட்டிருக்கிறது 422 மரம் ஒரு மனிதனுக்கு. இந்த நாடுகள் எவ்வளவு மரங்கள் வச்சிருக்கு? அமெரிக்கா கூட 716 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா கூட 102 மரம் வச்சிருக்கு. 102 மரம். ஆனா நம்ம நாடு ஒரு மனிதனுக்கு வெறும் 28 மரம் தான் வச்சிருக்கு. மரம் சொல்லுது, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என்னை வெட்டும் போது நீ தடுக்க முடியல, என்னை வெட்டும் போது உன்னால் தடுக்க முடியல, அதனால் உன்னை வெயில் வாட்டி வதைக்கும் போது என்னால் தடுக்க முடியல, மன்னித்துக்கொள் என்று மரம் சொல்லுது. மரங்கள் இல்லை என்றால் மழை பெறுவது எப்படி? மூச்சு காற்றை பெறுவது எப்படி? சுவாசத்தை பெறுவது எப்படி? வெறுமனே வீசுகிற காற்றை மூச்சு காற்றாக, ஆக்சிஜனாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் செய்து. இதை நம்ம படிக்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த 50 ஆண்டு கால ஆட்சி, திமுக ஆட்சியில இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இந்த மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு. வெட்டி விற்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குது. வெட்டி விற்கிறது வழக்கமா நடக்குது. ஆனா நட்டு வளர்ப்பதற்கு என்ன நடந்திருக்குது? ஒரு தொலைநோக்கு, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை, அவர்களுக்கான பாதுகாப்பான சுற்றுச்சூழல், அவர்களுக்கு தூய காற்று கிடைக்கிறதுக்கான வசதி, இதை பற்றி ஏன் இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கல? சீமை கருவேல மரம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அந்த கருவேல மரத்தை மரங்களின் பிசாசு என்கிறார்கள். அது காரணம் என்ன? அது ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிருங்கிறான். இதே குணம் கொண்டதான் அந்த தைல மரம்ங்கிற யூக்கலிப்டஸ். அது சமூக நல காடுகள்னு வச்சிருக்கான். உண்மையிலே சமூக நல கேடு அது. ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.